அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களை காக்கும் தெய்வம் எது, ஆக்கும் தெய்வம் எது, அழைக்கும் தெய்வம் எது, எந்த விஷயத்தில் ஆக்கும், எந்த விஷயத்தில் காக்கும், எந்த விஷயத்தை அழிக்கும், அந்த தெய்வங்கள் எவை, அதனை வழிபடும் செய்யும் முறை என வழிபாட்டு ரகசியத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். காலத்தால் மாற்ற முடியாத விஷயத்தை கூட கடவுள் தான் மாற்ற முடியுங்க. அப்படிப்பட்ட கடவுள் கொடுக்கும் வரம், அது தரக்கூடிய அந்த விஷயம் அது என்ன என்பதை பற்றி பார்த்துடலாம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு வந்தால் அது எதிரி, கடன், நோய், இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தாங்க நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. மிக எளிதாக மாட்டிக்கொள்வீங்க. அதிலும் குறிப்பிட்டு சொன்னோம்னா கடன் பிரச்சனை, அது மிக நீண்ட காலம் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. காரணம் என்னன்னா, கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசியிலேருந்து எண்ணி பார்த்தா 6ஆம் வீடாக உங்கள் கன்னி ராசி வருங்க. உங்கள் ராசி அதிபதி புதன். அவர் நோட்டு, புத்தகம், எழுத்து, கையெழுத்து இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ ஜாமீன், கேரண்டி, கடன் பத்திரம், கடன் வாங்குறது கொடுக்கறது, இப்படிப்பட்ட விஷயத்தில எல்லாம் நீண்ட காலம் நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கடனிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம்னு இருக்குங்க. அது எந்த தெய்வம், எதிரி, கடன், நோயை அழிக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த விதத்தில் கொடுக்கக்கூடிய தெய்வம்னா அது முருகப்பெருமான் தாங்க. அதுவும் பழனிமலை முருகன். இந்த முருகன் அருள் பெற்றால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எதிரி, கடன், நோய் இந்த மூன்றும் கட்டுப்படுத்தப்படும். அதிலும் குறிப்பாக பழனிக்கு பாத யாத்திரை செய்கிறது, கிரிவலம் சென்று வருவது, பழனி முருகனை படியேறி சென்று தரிசனம் செய்வது, இந்த மாதிரியான விஷயத்தை செய்கின்ற போது நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கடன், நோய், எதிரி இந்த பிரச்சனையெல்லாம் அழித்து உங்களை காப்பாற்றுவார். அப்போ எதிரி, கடன், நோய் அழிக்கும் தெய்வமாக முருகப்பெருமான் இருக்காருங்க. ஆனால் அதே நேரத்தில் முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தோட அதிதேவதை. அந்த செவ்வாய் உங்கள் கன்னிராசிக்கு 8ஆம் வீடான மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ பகை கிரகம்ங்க. அப்போ ஒரு வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம் இது. அப்போ ஒரு பக்கம் எதிரி, கடன், நோய் இவற்றை அழித்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய விஷயத்தில் பெரிய அளவு பாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுங்க. நீங்கள் மறைத்து வைத்த விஷயங்கள் வெளியில் தெரிய வரும். அப்போ முருக வழிபாடு செய்யும் போது இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆக்கும் தெய்வம், அதாவது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, அது திருமணமாக அல்லது வேலை வாய்ப்பாக, தொழில் அமைவதாக, இந்த மாதிரியான விஷயங்களில் உருவாக்கி உங்களை ஆக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம் எது? நிச்சயமாக கால பைரவருடைய வழிபாடு, கருட வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த 3 தெய்வ வழிபாடும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை தருங்க. இதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட உங்கள் வாழ்க்கையை புதியதாக ஆக்கும் தெய்வமாக இது இருக்குங்க. புதியதாக வேலை, தொழில், திருமணம் அமைவது போன்ற வாய்ப்புகளை உருவாக்கும் தெய்வமாக இது நிச்சயமாக இருக்குங்க. அப்போ இந்த தெய்வ வழிபாடுகளை இதுக்காக நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக காக்கும் தெய்வமாக, அதாவது ஆயுளை காப்பாற்றி ஏவல், பில்லி, சூன்யம், செய்வினை போன்ற எதிர்மறை பிரச்சனைகள் மற்றும் தீராத நோய் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்று தெய்வமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் வழிபாடுங்க. விஷ்ணு பகவான் தான். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தரிசனம் செய்கிறது, திருப்பதி சென்று வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்வது நல்லதுங்க. குறிப்பாக திருப்பதி செல்லும் போது அலமேலு மங்கையையும் தரிசனம் செய்வது முக்கியங்க. கருட தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பெருமாள்
தரிசனம் செய்கிறது நல்லது. இந்த விஷயம், இந்த வழிபாடு உங்களுக்கு ஆயுளை, உடல்நிலையை மற்றும் தன்மான பிரச்சனையை சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையை காக்கும் தெய்வமாக விஷ்ணு பகவான் இருப்பாருங்க. இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக இந்தந்த தெய்வங்களை அந்த விஷயத்துக்காக வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.